முருகா, இந்த 3 சீட்ல என் 3 குழந்தைகளுடைய பேர் எழுதியிருக்கேன். இப்ப நான் இதுல ஒரு சீட் எடுக்க போறேன். நீ போய் சொல்ல மாட்டேன். அந்த சீட்ல யார் பேர் வருதோ அது என்னுடைய குழந்தை இல்லைன்னு நீ சொன்னதா நான் எடுத்துக்கிறேன். முருகா, 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 இது என்னப்பா சோதனை? இது என்ன சோதனை? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா முருகா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா முருகா? அப்பா, அப்பா, நான் எப்பவுமே உங்க அன்பு மகளா இருக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. God bless you. என்ன எல்லாம் புதுசா இருக்கு? நாளைக்கு உங்க பிறந்த நாள். ஆமா, அதனால இன்னைக்கு என்ன? நாளைக்கு நீங்க எங்க இருக்க போறீங்களோ நான் எங்க இருக்க போறேனோ, அதனால இன்னைக்கே இந்த பரிசை கொடுத்துறேன். அப்படியா? சட்ட லவ்லி. எங்க கடையில வாங்கினியா? இது வாங்கினது இல்லப்பா, உங்களுக்குன்னு நானே போட்டது. சின்ன வயசுல நான் தூங்குனதெல்லாம் உங்க மார்புல தான். அந்த மார்புல இந்த சொற்று எப்பவும் இருக்கணுங்கிறது என் ஆசை. அப்பா, ஹாப்பி பர்த்டே. இந்தாங்கப்பா, நீங்க எனக்கு பிரசன்ட் பண்ண அந்த பிரீஃப் கேஸ இப்ப நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். நாளைக்கு தரணும் பாருங்க. நாளைக்கு தானே பர்த்டே, நீ நாளைக்கே கொடுத்துருக்கலாமே. நாளைக்கு 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 நீங்க எங்க இருப்பீங்களோ நான் எங்க இருப்பனோ? ஏடா, இன்னையோட உனக்கு எனக்கு உறவா இருந்து போச்சுங்கிறதுக்கு அடையாளமா நீ கொடுத்ததையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன்னு உள்ள எழுதி வச்சிருப்பேன். அதானே? பறவைகளுக்கு இறக்க முளைச்சு போச்சு, மறக்க துடிக்க. அப்பா, அப்பா, எங்க இருக்கீங்களா? தலை முழுகணுங்கப்பா. ஏப்பா? நல்ல எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகணுங்கப்பா. நாளைக்கு உங்க பிறந்த நாள் ஆச்சே. அந்த நல்ல நாள்ல நானும் கிராண்ட் பிரீ காலேஜ்ல கலந்து போறேன். நானோ? அது உயிருக்கே ஆபத்து. தெரியுமா? ரகு, ரகு, ரகு. I am sorry, Daddy. உங்க பிள்ளைங்களே நான் ஒருத்தம் தான் உதவாக்கறங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அண்ணனை விட நான் அதிகமா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இந்த பாழு மூலையில படிப்பு மட்டுமா? வேற எந்த ஒரு நல்ல விஷயமே ஏறலையே. நீங்க பெருமைப்படும்படியா நான் என்ன செஞ்சிட்டேன் டாடி? ஒண்ணும் செய்ய முடியலையே. எல்லாத்துலயும் கலந்துக்கணுங்கிற ஆர்வம் இருந்ததை தவிர எதுலயுமே எனக்கு வெற்றி கிடைக்கல. I am a total failure. Who says so? I know. என் பலகீனம் எனக்கே தெரியும்பா. அதை மறைக்கத்தான் நான் எப்ப பார்த்தாலும் சிரிச்சு சிரிச்சு அதை மழுப்புறேன். என்னுடைய கடைசி முயற்சி. டாடி, இதுல நான் ஜெயிக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. டாடி, என்ன ஆசீர்வதிக்காதீங்க டாடி. ஏண்டா? நான் ஜெயிச்சேன்னு தெரிஞ்ச அந்த ஷாக்ல உங்க உயிர் போயிடும் என்கிட்ட சொல்லிருக்கீங்க. வேண்டாம் டாடி, அதுக்கு இந்த பிளாக் ஷிப் காரணமா இருக்க வேண்டாம். I wish you all success. டாடி, fool. ஏய் சாமி, fool. இல்ல நான் அந்த ரேஸ் விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிருப்பேனா? Listen everybody. நாளைக்கு தான் என்னுடைய கடைசி பிளைட். தெய்வாதீனமா நான் உயிரோட திரும்பி வந்துட்டேன்னா நிச்சயமா நீங்க திரும்பி வரத்தான் போறீங்க. வரலன்னா உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் இல்ல? இல்லப்பா, நீங்க வரும்போது உங்க பிரச்சனை தீர்ந்திருக்கும். I see. அப்படி நான் திரும்பி வரும்போது நீங்க எல்லாரும் இந்த இடத்துல தான் இருக்கணும். உங்க அப்பா மேல ஆணை. அப்பா,
ஐ மீன் உங்க அம்மா மேல ஆணை. பிரேம், ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? விரக்திக்கு பாசத்துக்கிடையே கிடந்து வேதனைப்படுற அஜித். அவங்க 3 பேர்ல ஒருத்தர் என் குழந்தை இல்லை. ஆனா அவங்க 3 பேர் என்கிட்ட காட்டுற பாசம் சொந்த எது இரவல் எதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அவங்களை பிரியவும் முடியல, பிரிஞ்சு வாழவும் முடியல. எனக்கு ஏற்பட்டிருக்கிறது சாதாரண சோதனை இல்லை அஜித், சத்திய சோதனை. கவலைப்படாதீங்க பிரேம், உங்க குழப்பத்துக்கு பகவான் நல்ல முடிவை கொடுப்பான். ஷூர். எனக்கு நம்ம ஒரே குழப்பமா இருக்கு. இன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே ஒரு சோதனையான நாளா இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். God is great. Come on. Ladies and gentlemen, this year's Grand Prix is to be significant in the fact that many of our youngsters have taken courage into their hands in participating with our veterans like Marasinha and Pereira, especially the youth, Raghunath, who had competed. கடவுளே, இந்த கார் ரேஸ்ல நான் இருந்துட்டேன்னா ஒரு பெரிய பிரச்சனைக்கு முடிவு கிடைச்சிடும். அம்மா, நான் உங்ககிட்டே வந்துடுறேம்மா. He is the son of our Epsilon pilot, Krishna. I think he is doing very well. He is in the right boat, car, and the car is coming up. Yes, it is passing our stand. I think he is in such instances we need. They have to be here, racing for many more years, not getting themselves involved in an accident. அப்படி நான் திரும்பி வரும்போது நீங்க எல்லாரும் வாழக்கூடாது. Oh my God! Yes, yes, come down and form it. Cool. Very, very, very. This is the wife. Here is an important message. கேப்டன் பிரேம்நாத், விமான நிலையத்திலிருந்து முக்கியமான அறிவிப்பு. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் பயணி ஒருவன் வெடிகுண்டு வைத்திருப்பதாக நம்பத்தகுந்த செய்தி கிடைத்துள்ளது. அந்த வெடிகுண்டு எந்த பயணியிடம் இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஆகவே நீங்கள் விமானத்தை நிலையத்துக்கு திருப்பிக் கொண்டு வரவும், தற்காப்புக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துக் கொள்ளவும். விமானம் இப்படி ஏன் குலுங்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏன் பயப்படுறீங்க? பிளேன் கிராஷ் ஆயிட்டா, அந்த விபத்துல நீங்க இறந்துட்டா உங்க குடும்பத்துக்கு நிறைய பணம் கிடைக்கும். என்னையா வளர்றீங்க? என் ஃப்ரெண்டு ஒரு பெரிய இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அடிக்கடி பிளேன்ல பிசினஸ் விஷயமா பறந்துகிட்டே இருப்பார். போகும்போது நிறைய இன்சூர் பண்ணிக்கிட்டே போவார். காரணம், பிளேன் கிராஷ் ஆயிட்டா அவங்க குடும்பத்துக்கு நிறைய பணம் கிடைக்கும். இப்படி ஒரு பைத்தியக்காரன் இருக்கானா? அவனையே பைத்தியக்காரன்னு சொல்றீங்க? அவன் பெரிய தியாகியா இருக்கலாம் தானே. என்ன எடுத்துங்க, கருங்கல் உடைக்கிற ஃபேக்டரியில நான் இன்ஜினியரா இருக்கேன். ஏராளமான சொத்துக்களை சேர்த்தேன். ஆனா கூடாத சகவாசத்தால இன்னைக்கு என்னுடைய நிலைமை கடன் வாங்கக்கூடிய கட்டத்துல இருக்கு. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நான் சொத்துக்களை சேர்த்து பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதுக்காக எந்த வழியிலாவது நான் பணத்தை ஈட்டணும்.
இந்த விமானம் மட்டும் விபத்துக்குள்ளானா என் பொண்ணுக்கு இன்சூரன்ஸ் பணம் அப்படியே கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் இந்த விமானத்துக்கு பாம்பு வச்சிருக்கேன். அதுவும் டைப் பாம். வெடிகுண்ட வச்சிட்டியா? இன்னும் 5 நிமிஷத்துல இந்த விமானம்